ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டீ கடை மொறு சமோசா. அது எப்படி செய்கிறது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு நம்ம 1 கிலோ அளவுக்கு நாங்கள் மைதா மாவு இருக்கு இல்லையா, மைதா மாவை உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பால் பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். நாங்கள் 1 கிலோ அளவுக்கு அளவு எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். பாருங்கள், குட்டி குட்டி பால். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக நாங்கள் பால் மாதிரி பிடிச்சி வச்சிட்டோம். இந்த மாதிரி உருண்டை இருக்கணும். நீங்கள் சைஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம உருண்டை எடுத்து பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அதில் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கரெக்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும். நம்ம ஒன்று எப்படி தேய்க்கிறோமோ அதே மாதிரி தான் கடைசி வரைக்கும் தேய்க்கணும். கரெக்டாக இருக்கணும் அளவு. இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பு. இப்போ கொஞ்சம் நம்ம மாவு போட்டுக்கலாம். மைதா மாவு போட்டு கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி பூசி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அப்படியே தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதை மாதிரியே தேய்ச்சி எல்லாமே அடுக்கி வச்சுக்கணும், எல்லா உருண்டையையும். அதே மாதிரி அடுத்ததையும் தேய்க்கிறோம். பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அடுத்த ஒரு பால் மாதிரி இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டோம். அதே அளவுக்கே தேய்ச்சி மாவு போட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கணும். ஃபுல்லாக தேய்ச்சதுக்கப்புறம் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்தளவுக்கு தேய்ச்சி வச்சுருக்கோம். பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரி இது போதும், ஒட்டுக்காக வச்சு நம்ம தேய்ச்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு பிளேட்டில் மற்றதெல்லாம் தேய்ச்சிக்கலாம். ஒன்று தேய்ச்சி வச்சுருக்கோம். மேலே கொஞ்சமாக இந்த மாதிரி கோதுமை மாவு இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்படி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 2 பிளேட்டில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம எடுத்து வச்சுருந்த மைதா உருண்டை எல்லாத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி இந்த மாதிரி மாவு போட்டு ரெடியாக எடுத்து வச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி இப்படி செஞ்சு வச்சிட்டோம், நம்மளுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். பாருங்கள், ஒரு 6 இல்லைன்னா ஒரு 7 இருக்கும். இதில் இந்த மாதிரி இப்போ வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த கட்டை சப்பாத்தி கட்டை அளவுக்கு ஃபுல்லாக தேய்ச்சிப்போம். ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம் சப்பாத்தி கட்டை அளவுக்கு. எந்த அளவுக்கு நீங்கள் மெலிசாக தேய்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம தேய்ச்சாச்சு. நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா தேய்ச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இதை தோசைக்கல்ல வச்சு சும்மா லேசாக ஹீட் பண்ணணும். அதை காட்டுறோம் பாருங்கள். அதே மாதிரி அடுத்ததையும் எடுத்து நம்ம தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லாமே தேய்ச்சி எடுத்துட்டோம். இந்த மாதிரி இப்போ
இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம லேசாக சூடு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல் இப்படி வச்சுருக்கோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி லேசாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். தோசைக்கல் வந்து கொஞ்சம் சூடாகட்டும். தோசைக்கல் வந்து நல்லா சூடு இருந்துச்சு. இப்போ நம்ம தேய்ச்சி நல்லா சூடு பண்ணிக்கணும். சும்மா லேசாக சூடு பண்ணால் போதும். இந்த ரேக்காக வந்துடும். ஈஸியாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்க, லேசாக இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஒரு மைதா சப்பாத்தி வந்து 4 சமோசா நம்மளுக்கு வரும். நம்ம பாதியை எடுத்துப்போம். இப்படி ஒரு பாதி, இப்படி ஒரு பாதி, 4 சமோசா பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் நல்லா சூடு பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரேக்காக நல்லா வந்து ஈஸியாக வந்துடும். அது நம்ம எடுத்துடலாம் மைதா சப்பாத்தியை. அடுத்தது இதே மாதிரி எல்லாமே சுட்டு எடுத்துக்க வேண்டியது தான். லேசாக சூடு பண்ணி இந்த ஒயிட் கலர் மாதிரி அந்த இறுக்கமாக வரும். அது மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துட வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளாம் வந்து சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம கட் பண்ணிக்க வேண்டியது தான். கொஞ்சம் ஆறட்டும். ரொம்ப சூடாக இருக்கும்போதே வந்து கட் பண்ணால் நல்லா வராது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சமோசா செய்கிறதால வந்து வேஸ்டேஜே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். வேஸ்டேஜாக வராது. நம்ம பாருங்கள், ஒரு மைதா சப்பாத்தி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் 4 சமோசா வரும். கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இந்த முறையில் ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் செய்கிறவங்க வியாபாரத்துக்கு கூட செய்யலாம். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூடு நல்லா ஆறிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். பாதிக்கு பாதியாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்திலையும் கட் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் தோசைக்கல்ல கட் பண்ணுறோம். இது கரெக்டாக வருதுன்றதால தோசை கரண்டியில். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இப்படி கட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இதில் 4 சமோசா வரும். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பாருங்கள், நம்ம போட்டு தேய்ச்சிருக்கோம் இல்லையா, ரேக்காக எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா காட்டுறோம் பாருங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா ரேக்காக வந்துருச்சு பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுக்கு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், நாங்கள் தனியாக இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். கட் பண்ணினதுக்கப்புறம் இப்படி எடுத்து வச்சுக்கணும். சமோசா மடிக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சமோசாக்குள்ளே வைக்கக்கூடிய மசாலா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு வந்து நம்மளுக்கு என்ன தேவைன்னா, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, இதெல்லாம் தேவை. பாருங்கள், ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பொடியாகவும் கட் பண்ணிடக்கூடாது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. நம்ம தேவைக்கேற்ப எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த எண்ணெய் வந்து கண்டிப்பாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். 3 இல்லைனா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். எண்ணெய் வந்து நல்லா காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இருக்க மாதிரி கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கோங்க. சிறிதளவு கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம்லாம் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்திக்கோங்க. வெங்காயம், கொத்தமல்லிலாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அப்படியே சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் வந்து வதங்கின வரைக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்திக்கோங்க. பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும்.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்னா கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, முட்டைக்கோஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சமாக வேக வச்சுக்கோங்க, அப்போ ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. இந்த மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேரட், பீன்ஸு, முட்டைக்கோஸ்லாம் துருவி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே விட்டுக்கா, உருளைக்கிழங்கு, அதே மாதிரி பச்சை பட்டாணி எல்லாமே வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை சேர்த்திக்கலாம். நான் சொன்ன மாதிரி 1 கிலோ சமோசாவுக்கு நம்ம அளவு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாமே சிறிதளவு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டாச்சு வேக வச்சு. இப்போ நல்லா கலந்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்திக்கலாம். காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்திருக்கோம். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி சேர்த்திக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு அடுத்து நம்ம வந்து கறி மசாலா சேர்த்திக்கலாம். கறி மசாலா 1 டேபிள் ஸ்பூன், இன்னொன்று சேர்த்திக்கோங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் சிறிதளவு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிறிதளவு உப்பு சேர்த்திக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு, தூளுப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ நல்லா கலந்துக்கலாம். மசால் ஃபுல்லாக ஒட்டுற மாதிரி எல்லா பக்கமும் நல்லா கலந்து விடுங்க. நம்ம எல்லாமே சேர்த்திட்டோம். வேக வச்சு எடுத்ததால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து வணங்கிடும் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து வணங்கியிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு மசாலாலாம் நல்லா சுருண்டு வதங்கிடணும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஆல்ரெடி நம்ம வேக வச்சு போட்டிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. உருளைக்கிழங்கு, இந்த பட்டாணி, கேரட், பீன்ஸ் எல்லாமே, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வணங்கிடுச்சு. இந்த மாதிரி இருக்கணும். மசாலா ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும் சமோசாவுக்கு நம்ம உள்ளே வைக்கக்கூடிய மசாலா. நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். காரசாரமாக, காரம் பத்தலைன்னா காரம் போட்டுக்கோங்க, உப்பு பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சமோசா ஷேப் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி மடிக்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மைதா வேணும். மைதா வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பூசி வச்சுக்கணும் நம்ம ஒட்டுறதுக்காக. இப்போ இந்த மாதிரி பேக் மாதிரி செஞ்சுட்டு உள்ளுக்குள்ளே மசாலா வச்சுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸி. நம்ம மிக்சர் போட்டணும் இந்த மாதிரிலாம் கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப் வரும் இது. அப்படி செஞ்சால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சமோசா செய்கிறது. பாருங்கள், இந்த மாதிரி மசாலா உள்ளுக்குள்ளே வச்சுட்டு மடிச்சிட வேண்டியது தான். ஷேப் கரெக்டாக வரணும். இந்த மாதிரி கொஞ்சமாக மைதாவும் தண்ணியும் பூசி வச்சுருக்கோம் இல்லையா, கலந்து வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, அதை வந்து இந்த மாதிரி பூசி விட்டுட்டு நீங்கள் மூடிட வேண்டியது தான். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி இன்னொரு சமோசாவோட ஷீட் எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி ஃபுல்லாக பூசிக்கோங்க. அதாவது மைதா பேஸ்ட்டு. இது எதுக்குன்னா நல்லா ஒட்டுறதுக்காக, வெளியில் நம்ம போட்டிருக்க மசாலா வராமல் இருக்கிறதுக்காக. பாருங்க, அவ்வளோதான். அந்த பக்கம் ஒரு மடி, இந்த பக்கம் ஒரு மடி, உள்ளுக்குள்ளே நம்ம மசாலா வைக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி வச்சுட்டு மடிச்சிட வேண்டியது தான். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வீட்டில். இந்த மாதிரி பூசிக்கலாம். மைதாவோட பேஸ்ட் எடுத்து இந்த மாதிரி பூசிக்கோங்க. உள்ளுக்குள்ளே நம்ம வெளியில் வராத மாதிரி மசாலா உள்ளுக்குள்ளே தள்ளி விட்டுட்டு நீங்கள் அப்படியே மடிச்சுக்க வேண்டியது தான். இந்த முறையில் மடிச்சுக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் மடிச்செல்லாம் இங்கே ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவையும் நம்ம மடித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக எளிமையாக வீட்டிலே நம்ம சமோசா மொறு சமோசா செஞ்சிட்டோம். பாருங்கள், எல்லாமே மடித்து ரெடியாக வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீட்டாக மடித்து வச்சிட்டிங்கன்னா எண்ணெயில் போகிறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ சமோசா போட்டுக்கலாம். சமோசா போடும்போது எண்ணெய் வந்து கரெக்டாக வந்து சூடு இருந்துச்சுன்னா ஈஸியாக சீக்கிரமாக வந்து எடுத்துடலாம். பாருங்க, 1 by 1 சமோசா போட்டுக்கலாம். எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு வரட்டும். ரொம்பவும் தீய விட்டுறக்கூடாது. கரெக்டான பதத்தில் எடுத்துடணும். இந்த பபுள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம சமோசாவை எடுத்துடலாம்.
சமோசா ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நான் ஊற்றி விட்டுக்கோங்க. அப்பப்போ திருப்பி விட்டுக்கணும். நல்லா பொரிஞ்சு வரட்டும். 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும். நான் சொன்ன மாதிரி ரொம்ப தீய விட்டுறக்கூடாது. ஒட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரித்து விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பபுள்ஸ் எல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரே மாதிரி கலர் ஷேப் இருக்கான்னு பாருங்கள். பபுள்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அடங்கியிருக்குன்ட்டு. 2 பக்கமும் ஒரே மாதிரி கலர் இருக்கணும். நல்லா பொரிஞ்சிருச்சு. நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா மொறுமொறுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துக்கலாம் இப்போ. ஏன்னா நல்லா வடிட்டோம். சமோசா ரெடி ஆகிடுச்சு. மொறுமொறுன்னு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம். சூப்பரான சமோசா பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி எல்லா சமோசா நம்ம மடித்து வச்சுருக்கிறது இதே மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்பவும் கலர் சேஞ்சாக இது நீட்டாக இருக்குது. இதே முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேலம் ஈஸி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.